வணக்கம். இன்றைய நாள் 6/1/2026 செவ்வாய்க்கிழமை. பனிசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வங்களா விரிகுடாவில் மீண்டும் காற்றழுத்த தாழ்வு நிலை, மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுகோள். அரச சேவையில் புதிதாக 72,000 பேர் இணைத்துக் கொள்ள திட்டம், ராஜாங்க அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ தெரிவிப்பு. காரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு விவகாரத்தில் ஜனவரி 12 தவிக தலைவர் விஜய் விசாரணைக்கு நேரில் ஆஜராக சிபிஐ சம்மன். நான் இன்னும் அதிபர்தான் கடத்தப்பட்டுள்ளேன், அமெரிக்க நீதிமன்றத்தில் மதுரோ தெரிவிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். வங்களா விரிகுடாவில் இலங்கையின் பொத்துவிலுக்கு தென்கிழக்கு திசையில் 664 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெற்று தற்போது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறியுள்ளதாக ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளரான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்துள்ள அவர், இது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கையின் கிழக்கு மாகாண கரையோரமாக வடக்கு நோக்கி நகர்ந்து வடக்கு மாகாணத்தை அண்மித்து மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரணைமடு குளத்தின் 6 வான்கதவுகள் இன்று காலை 9 மணிக்கு திறந்துவிடப்பட்டுள்ளன. காலநிலை எதிர்வு கூறல் மற்றும் இரணைமடுக்குள நீரேந்தி பிரதேசத்தில் கிடைக்கப்பட்ட மழை வீழ்ச்சி கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 6 வான்கதவுகளின் 2 வான்கதவுகள் 6 இன்ச்சிக்கும் 4 வான்கதவுகள் 1 இன்ச்சிக்கும் திறந்து விடப்பட்டுள்ளன. மேலும் தொடர்ந்து மழை எதிர்வு கூறல் காணப்படுகின்ற நிலையில் தாழ்நில பகுதியில் உள்ளவர்கள் அவதானமாக செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கோரியுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் மொத்தமாக 2700 இடங்கள் தொல்பொருள் இடங்களாக அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், அதில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற மண்முனை தெற்கு எருவில் பற்று பிரதேசத்தில் 19 இடங்களும் போரதீவு பற்று பிரதேசத்தில் 34 இடங்களும் அடையாளப்படுத்தியுள்ளார்கள். தொல்பொருள் திணைக்களம் போரதீவு பற்று பிரதேசத்திற்கு அண்மையில் வந்த நேரத்தில் அவர்கள் கொண்டு வந்த பதாகைகளை நிறுவுவதற்கு அம்மக்கள் விடவில்லை. அவ்வாறு மக்கள் விட்டிருந்தால் அது தொல்பொருள் திணைக்களத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட இடமாக மாறியிருக்கும். அதன்போது எமது மக்கள் செயற்பட்ட மக்கள் 55 பேருக்கு வழக்கு போட்டிருக்கின்றார்கள் எனவும் கண்டித்துள்ளார். அரசு சேவையில் புதிதாக 72,000 பேரை இணைத்துக் உள்ளதாக தொழிலாளர் அமைச்சரும் நீதி மற்றும் திட்டமிடல் ராஜாங்க அமைச்சருமான அனில் ஜயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டில் பொதுமக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான மற்றும் நெருக்கமான சேவைகளை வழங்கும் அரசு நிறுவனங்கள் உட்பட முழு அரசு சேவையிலும் உள்ள வெற்றிடங்கள் பூர்த்தி செய்யப்பட உள்ளன. குறித்த வேலை வெற்றிடங்களை நிரப்புவதற்கு தேவையான ஒப்புதலையும் 20 பில்லியன் ரூபாய் நிதியையும் அரசாங்கம் ஏற்கனவே ஒதுக்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். தொடர்வது இந்திய செய்திகள். காரூரில் கடந்த 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 27 தவிக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 10 குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த துயர சம்பவம் தொடர்பாக தவிக தலைவர் விஜய் தாமதமாக வந்ததே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என காவல்துறை தரப்பிலும், காவல்துறையும் முழுமையான பாதுகாப்பை வழங்கவில்லை, காவல்துறையின் அறிவுறுத்தல் படியே நாங்கள் செயல்பட்டோம் என்று தவிக தரப்பும் மாறி மாறி குற்றச்சாட்டை முன்வைத்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டனர். மேலும் சிபிஐ விசாரணையை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான 3 பேர் கொண்ட புலனாய்வு குழுவை நியமித்து உத்தரவிட்டனர். இந்த நிலையில்தான் காரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு விவகாரத்தில் ஜனவரி 12 தவிக தலைவர் விஜய் விசாரணைக்கு நேரில் ஆஜராக சிபிஐ சமன் அளித்துள்ளது. திருப்பரங்குன்றத்தில் உள்ள உச்சி பிள்ளையார் கோயில் மண்டபத்திற்கு பதிலாக மலை உச்சியில் அமைந்துள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவிட வேண்டும் என்று ராம ரவிக்குமார் என்பவர் சென்னை உயர் நீதிமன்ற மதுரக்குளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தீபம் ஏற்றுவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை வரும் என கூறி உயர் நீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருந்தது. குறித்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என தனி நீதிபதி GR சுவாமிநாதன் தீர்ப்பை உறுதி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையை உத்தரவிட்டுள்ளது. தொடர்வது உலகச் செய்திகள்.
சுற்றுலா விசாவில் பாகிஸ்தான் வந்து அங்கு நசீர் கசைன் என்பவரை திருமணம் செய்து கொண்ட இந்திய பெண் சரப்ஜித் கவுரும் அவரது கணவரும் காவலில் வைக்கப்பட்டுள்ளதை பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாண சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் சர்தார் ரமேஷ் சிங் அரோரா உறுதிப்படுத்தியுள்ளார். ரமேஷ் சிங் அரோராவின் தகவலின்படி 48 வயதான சரப்ஜித் கவுர் வரும் வியாழக்கிழமை வாகா எல்லை வழியாக இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்படலாம் என்று, அதே வேளையில் அவரது பாகிஸ்தானிய கணவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமையன்று அமெரிக்காவால் சிறைபிடிக்கப்பட்ட வெனிசுவேலா அதிபர் நிக்கோலாஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரிஸ் திங்கட்கிழமையன்று நியூயார்க் நகர நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். மதுரோ நியூயார்க் தெற்கு மாவட்ட நீதிமன்றத்திற்குள் சிறைச்சாலையில் சீருடையில் நடந்து வந்ததாக பிபிசியின் அமெரிக்க கூட்டு நிறுவனமான சிபிஎஸ் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விசாரணை 40 நிமிடங்கள் நடந்தன. அப்போது மதுரோவும் அவரது மனைவி சிலியா புளோரிஸும் போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் தாங்கள் குற்றமற்றவர்கள் என வாதிட்டனர். அப்போது நான் நிரபராதி, நான் குற்றவாளி இல்லை, நான் ஒரு ஒழுக்கமான மனிதன், என் நாட்டின் அதிபர் என அவர் கூறினார். தானும் முற்றிலும் நிரபராதி என சிலியா கூறினார். மதுரோவின் மனைவி, மகன் மற்றும் பலருடன் சேர்ந்து அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் அடுத்த நீதிமன்ற விசாரணை மார்ச் 17 நடக்க இருக்கின்றது. இத்துடன் பானிஷா தமிழின் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானிஷா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நேரலையில் www.panishatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம்.